இப்போ நம்ம கிட்ட வந்து Realme P3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6000 mAh மேசிவ் பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பேட்டரியை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் 100% ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் எடுக்குது, சைட் பை சைடு வந்து டெம்பரேச்சருமே வந்து நம்ம பார்த்துலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ரீச் ஆகுது அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லை ஓவர் ஹீட் ஆகுதா சார்ஜ் பண்ணும்போது, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ இது வந்து ஒரு மினி பவர் பேங்க் ஃபோன் தான். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆக டைம் எடுக்கலாம். 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லையுமே வந்து 45 வாட் சார்ஜர் வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், 11 வோல்ட்டு 4.1 ஆம்ப் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் இருக்குது. ஸோ 45 வாட் அவுட்புட் வந்து இந்த சார்ஜரில் வந்து நமக்கு கிடைக்கும். டைப் ஏ அவுட்புட் போர்ட்டோட வருது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் டெஸ்ட்க்கு வந்து பாக்ஸில் கொடுத்த ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் சார்ஜிங் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து விவோ T4X ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரியல்மியோட P3 இதுமே வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர் பார்த்துடலாம். 33.4 இருக்குது. ஸோ டைம் 8:17 ஆகுது. நைட்டு டைமில் பாருங்கள் டெம்பரேச்சர்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. சென்னையில் அனல் பறக்குது. சார்ஜர் கனெக்ட் பண்ணிடலாம். பிப்ரவரி மந்த் வரைக்கும் நல்லா இருந்தது. மார்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ ரூம் டெம்பரேச்சரே வந்து நமக்கு 33-34 இருக்கிறதுனால ஃபோனோட சார்ஜிங் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி தான் வந்து நான் IQ Neo 10 இருக்குமே நினச்சேன். பட் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த ஃபோன் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்ற வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டைமருமே வந்து ஆன் பண்ணியாச்சு. நமக்கு அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் வந்துருச்சு, பிளிங்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து 15 மினிட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணலாமா இல்லை 30 மினிட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணலாமான்ற வந்து பார்க்கலாம். பட் இந்த ஃபோனில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, பவர் பட்டனில் ஒரு காப்பர் கலரில் ஆக்சன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பர்சனலாக வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதே கலர் வந்து பின்னாடி ஒரு ஸ்டைப் மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோன் பாக்ஸிய டிசைன் தான், பட் ஸ்டில் ஓகே. வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் ஆகலை. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட்டில் இருக்குது. திக்னஸ்மே வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. பட் கையில் பிடிக்க வந்து ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நட்ராஜ் பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன வயசில் யூஸ் பண்ணது, அந்த மாதிரி பாக்ஸ் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். Neo 10R, விவோ T4X எல்லாமே வந்து பேக் சைடு அந்த கர்வ்டு பேக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. ரியல்மி வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் இயராக போயிட்டாங்க இந்த வாட்டி. பேக் அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கர்வாக இருக்கும். பட் கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன்னும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1% வந்து வரலை. அது வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். கம்ப்ளீட் ட்ரைன் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரைன் பண்ணாதீங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக எதாவது ட்ரைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி வேணால் ட்ரைன் பண்ணுங்கள். பட் ரெகுலராக வந்து கம்ப்ளீட் ட்ரைன் பண்ணி சார்ஜ் பண்ணுற அந்த ஹேபிட் வந்து கல்டிவேட் பண்ணாதீங்க. சார்ஜிங் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 25 to 85% இந்த மாதிரி சைக்கிள் மெயின்டைன் பண்ணலாம். ஓரளவுக்கு ஹெல்த்தியான பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 minutes 45 seconds கழிச்சு வந்து ரியல்மியோட பிராண்டிங் வந்துருக்கு. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. இப்போ வந்து 2% சார்ஜிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 minutesல 2% வந்து சார்ஜாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 15 minutesல வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரிஜினல் சார்ஜர் கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இங்கே அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் 5 minutesல வந்து 3% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. டெம்பரேச்சர் ஸ்க்ரீன் வந்து 38 வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு. பேக் சைட் 37. சார்ஜருமே வந்து ஒரு 34. சார்ஜர் ரொம்ப ஓவர் ஹீட் வந்து ஆகலை. 34.2ல் இருக்குது. லாஸ்ட் 46 மினிட்ஸாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 53% வந்து சார்ஜாக இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் பார்த்தலாம் 37.8. 38 வந்து மேக்ஸிமம் வந்து போயிருக்கு. அண்ட் ஃபோன் பேக் சைடில் 38.3 வந்து ரீச் ஆகிருக்கு. ரொம்ப ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் வார்மாக வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் சார்ஜருமே வந்து செக் பண்ணிடலாம். சார்ஜர் 39 வந்து மேக்ஸிமம் போயிருக்கு. 39.3 இருக்குது சார்ஜர். ஸோ ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ரூம் டெம்பரேச்சருமே வந்து 33-34ல் இருக்கும்போது ஸ்டில் ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி மார்க் வந்து கிராஸ் ஆகலை. நல்ல விஷயம் தான் அது. அண்ட் 54% இருக்குது. ஒரு டீசெண்டான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்ல முடியாது. பட் உள்ளே வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இன்னொரு 46% வந்து பேலன்ஸ் இருக்குது. அது ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 1 hour வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 1 hourல வந்து 69% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. டெம்பரேச்சர் லைட்டாக மினிமல் ஆன மாதிரி தான் வந்து ஃபீல் இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 39.2 மேக்ஸிமம் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் 38.9 இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கும்போது 1 hourக்கு 70% அப்படின்ற வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். சார்ஜருமே வந்து ஓவர் ஹீட் ஆகலை. டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 30% சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
1 hour 16 மினிட்ஸாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 89% வந்து சார்ஜாக இருக்குது. ஸ்க்ரீன் வந்து 38.9 அதிகபட்சம் 39.2 போயிருக்கு. பேக் சைடுமே வந்து 39ல் இருக்குது. சார்ஜர் 38.7ல் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஸோ 1.25 மணி நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஒன் ஹவர் 26 மினிட்ஸ்க்கு 98% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. 1 hour 27 மினிட்ஸில் 99% சார்ஜாக இருக்குது. ஃபைனலாக வந்து 1 hour 29 minutes 7 secondsல வந்து 100% வந்து சார்ஜாக இருக்குது. ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் பார்த்தலாம் 38 மேக்ஸிமம் வந்து போயிருக்கு. ஃபோன் பேக் சைட் 36 37 டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அந்த 95%க்கு அப்புறமா வந்து சார்ஜர் டெம்பரேச்சருமே வந்து 38 மேக்ஸிமம் இருக்குது. ப்ளஸ் அந்த ட்ரிக்கிள் சார்ஜ் பீரியடில் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நமக்கு அந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஆனதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ பேட்டரியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்தலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரிக்குள்ளே போனதுக்கப்புறமா பேட்டரி ஹெல்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார்ஜிங் லிமிட் ஆப்ஷன் வந்து Realme UIலுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. சார்ஜிங் லிமிட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 80% வரைக்கும் தான் வந்து சார்ஜ் பண்ணும். 80% மேலே வந்து சார்ஜிங் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ் எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.